பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆண்டுடைய கிருபையினால் தேவ சமூகத்தில் இம்மட்டு நம்மை நடத்தினார். அல்லேலூயா. அவரை ஆராதனை செய்ய, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம எல்லாரும் இன்றைக்கு உலக அளவிலையும் குருத்தோலை ஞாயிறாக, பாம் சண்டையாக, விசேஷ ஒரு நாளாக, உலகமெங்கிலும் ஒரு பண்டிகை நாளாக இந்த நாளை கருதி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த குருத்தோலையை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தையை பகிர்ந்து கொண்டு பிற்பாடு ஜெபித்து நாம் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. அதனால் என்ன சில விஷயம், பண்டிகை எல்லாமே அர்த்தம் உள்ளது தான். பண்டிகை எப்படி செய்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு நாம் பண்டிகை செய்வோமானால் அந்த பண்டிகையின் மூலம் நமக்கு பெரிய பலன்கள் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகள், இன்றைக்கு வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். யோவான் 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம், அதில் வசனத்தை வாசிங்க. 14வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 12:13 வாசிக்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குருத்தோலை என்கிற அந்த வார்த்தை வேதத்தில் 2 இடத்துல வருகிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தலின் புத்தகத்தில் குருத்தோலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் யோவான் 12 அருமையான தேவ பிள்ளைகளே, அதில் 13வது வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன், அல்லேலூயா. ஆதலால் இந்த குருத்தோலையை எதற்கு இன்றைக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குன்னு உள்ளதை தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஆமீன். அன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா என்று அவரை மகிமைப்படுத்தினாங்க. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓசன்னா என்று சொல்லும் பொழுது ஒரு ஸ்தோத்திரம், துதி, விண்ணப்பித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரே ஒரு பொருள் கொண்டது தான் அந்த ஓசன்னா என்ற பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு சங்கீத புத்தகத்தில் 118வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 118:25 வாசிக்கலாம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, இங்கும் அதே சங்கீதத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவர் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவார் என்கிறத சங்கீதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கேயும் நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஓசன்னா அப்படின்னு அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக தான் இந்த ஓசன்னா என்கிற அந்த பதத்தை உச்சரிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்தபடியினால அவர் தாவீதின் குமாரனாக உலகத்தில் காணப்படுகிறார். அல்லேலூயா. யோசேப்புக்குள்ளேயும் மரியாளுக்குள்ளேயும் மரியாளின் குமாரனா பிறந்தது நிமித்தம் யோசேப்போ மரியாளோ ஒரு உலகத்தில் ஒரு தாய் தகப்பனாக ஆண்டவர் அவர்களுக்கு நியமிக்கிறதை பார்க்கிறோம். மலையிலே சொல்லுவோமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பிதாவின் செல்லகுமாரன். அல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் தேவகுமாரன். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரிங்கள். வேதம் சொல்லுகிறதே பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம்,
கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர். ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இப்போ இங்கேயும் சங்கீதத்தில் உள்ள அதே வசனம் இங்கேயும் நீங்கள் யோவானில் வாசிக்கும் போது அந்த வசனத்தை சொல்லி அவங்க மகிமைப்படுத்தியாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மீண்டும் ஒரு வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதே யோவான்லையும் வரும்பொழுது யோவான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு என்ன சொல்லுவாங்க பாருங்க. 13வது வசனம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு, குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற. பாத்தீங்களா? இங்கேயும் அதே வார்த்தை வருகிறது. ஓசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா என்கிற வார்த்தை தேவ பிள்ளைகளே, நெகேமியாவின் காலத்தில் அலங்கத்தை கட்டி முடித்த போது ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவங்க ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை போல இந்த சங்கீதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது ஓசன்னா என்று சொன்னால் ரட்சியும் என்று வேதம் பொருளாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓசன்னா என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தில் இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படியானா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது ஓசன்னா, ஆண்டவரே ரட்சியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு கன மகிமை துதி உண்டாகிற ஒரு பொருளுக்கு அடையாளம் தான் இந்த ஓசன்னா, ஓசன்னான்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிற தேவன். அல்லேலூயா. இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் அவதரித்த தேவனுக்கு கன மகிமை ஸ்துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற வண்ணமாக அவரை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஆர்ப்பரித்து ஓசன்னா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே போகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதலால் இந்த குருத்தோலையை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமான ஒரு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது பண்டிகை நாட்களில் நம்ம கூட பழைய நாட்களில் என்ன செய்வோம்? ஏதாவது பண்டிகை வந்துச்சுன்னா எல்லாம் மரக்கிளைகள் அது இது இன்றைக்கும் அலங்கரிக்கிறதுக்காக என்ன செய்கிறோம்? ஏதாவது எல்லாம் செய்து அலங்காரம் பண்ணுகிறோம் இல்லையா? நம்ம ஊரில் வாழைத்தடை தண்டுகள் இன்றைக்கு நிறைய விதவிதமான அலங்காரம் செய்கிறாங்களே இல்லையா? ஓலைகள் அலங்கரிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அலையிலே சொல்லுங்களாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் கல்யாண வீடுகளில் வித்தியாசமான அலங்காரங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மரக்கிளைகளெல்லாம் வெட்டி ஆண்டவர் வருகிற வழியில் போட்டு கொண்டே வந்தார்கள். அலையிலே சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு 21 அதில் 9வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. 9வது வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், பின்னடப்பாரும் ஆகிய, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இப்போ அவர் தாவீதின் குமாரன் அல்ல, ஆனால் தாவீதின் வம்சத்தில் இயேசு அவதரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் வம்சத்தில் அவதரித்ததுனால அந்த தேவ ஜனங்க என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென். கர்த்தாவே ரட்சியும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். கர்த்தாவே ரட்சியும் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரோ. இந்த ஓசன்னாவுடைய ஒரு அர்த்தத்தை அப்படி கொடுத்திருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தாவே ரட்சியும். ஆமென். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓசன்னா என்று சொல்லி சுருக்கமாக சொல்ல போனா கர்த்தாவே எங்களை ரட்சியும். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தாவே எங்களை ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு ஓசன்னா
எதுக்கு சொல்கிறேன்னு தெரியாமல் இன்றைக்கி ஓசனா சொல்லிக்கிட்டே போவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா, ப்ரைஸ் எல்லாம் ஓசனான்னு சொல்லிகிட்டே போவாங்க. குருத்தோலையும் பிடிச்சிருப்போம். நாங்கள்லாம் அப்படி தான் இருந்தோம். ஆனால் என்னன்னே தெரியாது. ப்ரைஸ் எல்லாம் இன்றைக்கி தெரிந்து கொள்ளுகிறதுக்காக தான் பண்டிகை. அர்த்தம் இல்லாத பண்டிகை இல்லை. பஸ்கா பண்டிகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுவித்து கொண்டு வந்தபோது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு வாசலின் நிலைக்கால்களில் தேவப்பிள்ளையில ரத்தத்தை பூசி அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்கள் அவங்க உண்ண வேண்டும். அதுக்கு பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை பஸ்கா பலியாக அடித்தாங்க. அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா பலியாக மாறுவார். ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்கும், ஒவ்வொரு மனிதனுடைய சாபங்களுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் மரித்து, ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் இந்த உலகத்தில் அவருடைய ஜீவனை கொடுத்து பலியாவார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் இந்த பஸ்கா பலி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால பஸ்கா பண்டிகையினுடைய அடையாளம் அதுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ இதை போல தான் இந்த விசேஷமாக இந்த பாருங்கள், இந்த குருத்து இந்த ஓலை பண்டிகையை கூட அவங்க அந்த நாளில் இயேசு கிறிஸ்து கழுதையில் பவனியாக வருகிறார் இல்லையா? எருசலேம் வீதியில் கழுதையில் பவனியாக வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் கழுதையின் மேலே வருவார்னு சொல்லி சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களில் எல்லா வேதத்தில் எல்லா காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் கவனிங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, தேவஜனமே, நீ மிகவும் களிகூறு. ஹல்லேலூயா. மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி. சீயோன், எருசலேம் எல்லாமே தேவஜனம், தேவ பிள்ளைங்க, தேவ காரியங்கள். இதை ஒப்பிட்டு தான் சீயோனையும் அருமையானுள்ளே ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எருசலேமின் குமாரத்தியே, கம்பீரி, கம்பீரி, இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நல்ல கவனிங்க. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். கரங்களை நல்லா தட்ட மாட்டீங்களா தேவ பிள்ளையே? இதோ உன் ராஜா இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம், யூத ராஜ சிங்கமாக உலகத்தில் அவதரித்தார். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக இந்த உலகத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். அருமையானவர்களே, யூத வேதம் சொல்லுகிற இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும். நல்ல கவனிங்க. ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கரங்களை நல்ல தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்றைக்கு எருசலேம் வீதியில ஆண்டவர் கழுதையின் மீது பவனியாய் வந்தார். எல்லாரும் உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேவ பிள்ளையே, இது எதற்கடையாளம்? அல்லேலூயா. இயேசு உலகத்தில் வந்து அவர் ரட்சிக்கிறவராகவும் மக்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவராகவும், அருமையான தேவ ஜனமே, அவர் தாழ்மை உள்ளவராகவும், அல்லேலூயா, ராஜாதி ராஜாவாகவும். பாருங்க, இப்படி ஒரு தெய்வத்தை நீங்க யாருமே எங்கேயும் அறியவே முடியாது. அல்லேலூயா. இவ்வளவோ தாழ்த்தின தேவன். ஆமென். பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு உங்களையும் என்னையும் நேசித்து அவர் நமக்காக அவதரித்து நம்முடைய பாவத்துக்காக பரிகாரமாக பலியாய் மாறி நமக்காக தான் இந்த பாடை சுமந்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, அவர் தாழ்மையின் ரூபமாக அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதலால் அவர் தாழ்மைக்கு அடையாளம். இந்த கழுதை குட்டி ஒரு தாழ்மைக்கு அடையாளம். அல்லேலூயா. கழுதையின் மேலும் கழுதை குட்டிக்கு மேலேயும் இன்னைக்கு நீங்களும் நானும் கழுதையை போல கட்டப்பட்டு கிடந்தோம். இருவழி சந்தில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை என்று வேதம் சொல்லுகிறது. உலகமா ஆண்டவரா
தேவனா இல்லை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு தெரியாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாதபடி நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இல்லையா? எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு வழிகள்லையும் இரண்டு வாழ்க்கையிலையும் ஆண்டவரோ உலகமா இன்னைக்கு பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமைப்பட்டு கிடந்த நம்ம வாழ்க்கையில இயேசு பவனியாய் வந்ததுனால இயேசு உங்களை என்னையும் கட்டவிழ்த்து பாருங்கள். அன்றைக்கு இருவழி சந்தில கட்டப்பட்ட கழுதையை ஆண்டவர் சொன்னார், அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அது எனக்கு தேவை. அந்த கழுதைக்கு மேல அவர் பவனியாய் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே சவாரி செய்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால கழுதை போன்ற நம்முடைய வாழ்க்கை ஒரு கனமாய் மாறிவிட்டது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்றைக்கு தேவ பிள்ளையே கழுதையை அன்றைக்கு பவனி வரும் பொழுது கழுதை யாருமே விரும்புவது கிடையாது. அல்லேலூயா. கழுதைக்கு மேலே பொதி அழுக்கு துணி எல்லா மூட்டையும் வச்சு அதை ஒரு அடிமை போல நடத்துவாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த கழுதையை ஆண்டவர் இயேசு பவனி செய்கிற கழுதையா மாற்றி விட்டாரு. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கை ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கேவலமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களை மேன்மையா மாற்றி இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளையே, அநேகரால ஒதுக்கப்பட்ட ஒரு கழுதை, அருமையான பிள்ளையே, இருவழி சந்தில கட்டப்பட்ட கழுதை. ஆனா உனக்குள் இயேசு இருக்கிறதுனால உன் வாழ்க்கை மகிமையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமை ஆண்டு ஊற்றி விட்டார். அன்றைக்கு அந்த கழுதை பவனியா வரும் பொழுது எல்லாரும் ஒரே ஆர்ப்பரிப்பு, ஒரே கொண்டாட்டம், மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி போட்டாங்க. அல்லேலூயா. ஒரே சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. இவர் ராஜாதி ராஜா என்று அவருக்கு ஓசன்னா என்று அவரை மகிமைப்படுத்தி கொண்டே ஜனங்க ஆர்ப்பரித்ததை தான் நம்ம இன்றைக்கு இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கழுதையை போல இருந்த வாழ்க்கை, அதை மொத்த 21வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்கள். 15 வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பாருங்கள். எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களாம். பிள்ளைகள்லாம் ஒரு ஆர்ப்பரிக்க போகிறோம். சின்ன பிள்ளைகள்லாம் உறங்குறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்ல போனோம். தாவீதின் குமாரனுக்கு சத்தமா சொல்லுங்களாம். தாவீதின் குமாரனுக்கு சத்தமா. அப்படி என்ன கொஞ்சம் பைய சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் என்ன சொன்னாங்களாம்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவீதின் குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் தாவீதின் குமாரனாகிய அந்த வம்சத்துக்குள்ளே கடந்து வந்து அவர் அவதரித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஆர்ப்பரித்தாங்க பாருங்க. ஆர்ப்பரித்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மார்க்கு 11வது அதிகாரம் 9, 10 இந்த 2 வசனத்திலையும் கூட அப்படி ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களா? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் தேவ பிள்ளைகளே. ஆதலால் இன்றைக்கு இந்த 12வது அதிகாரம் பாருங்கள். யோவான் 12 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு அன்றைக்கு பாருங்க, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த அந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த கிராமத்துக்கு வரும் பொழுது தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கழுதையின் குட்டிகை மேலே ஏற்றி
பவனியாக மக்கள் எல்லாம் வந்து எருசலேம் வீதி முழுவதுலேயும் இவர்தான் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. கழுதை குட்டிக மேலே பவனியா வருவாரண்டு பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சகரியா தீர்க்கதரிசி மூலம் எழுதப்பட்ட தேவன். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சங்கீத புத்தகத்தில் 118வது அதிகாரம் 25 சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை வேதத்தின் மூலமா கண்டுகொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவர்தான் தேவாதி தேவன். ஆமென். அவர்தான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த ஆண்டவர். அவர்தான் நம்மை ரட்சிக்க வந்தவர். பிரைஸ் தி லார்ட். இவரே ரட்சகர். ஹல்லேலூயா. இவர் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க கூடிய தெய்வம் என்று அவரை ஆர்ப்பரித்து அவர் ராஜா என்று அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு மகிமையோடு அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு ஆர்ப்பரித்து அவருக்கு முன்பாக பவனியா போனாங்க. உதவாத கழுதை, ஆகாத கழுதை, தள்ளப்பட்டு கிடந்த அந்த கழுதை, எங்கேயோ கிடந்த கழுதைய இயேசு ஏறி உட்கார்ந்த பொழுது அந்த கழுதையின் மீது வஸ்திரம் விரிக்கப்பட்டது. ரட்சிப்பென்கிற வஸ்திரத்தை தேவன் உங்கள் மீது விரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள இயேசு பவனியாய் கடந்து செல்வார். உங்கள் மூலம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதாக மாறிவிடும். தேவ பிள்ளையே, அன்றைக்கு இயேசு அந்த கழுதையில் பவனி போகும்போது பாருங்க, அந்த கழுதை ஏதோ எப்படியோ கடந்த கழுதை இப்போ இயேசுவை சுமந்து கொண்டு போகிற கழுதையாக மாறிவிட்டது. இயேசு அதுக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ எல்லாரும் வந்து சாஷ்டாங்கமாக விழுகிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பாருங்கள், வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனங்களை சொல்லிக் கொடுக்க எனக்கு டைம் இல்லை, நிறைய வசனங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வஸ்திரங்களை விரித்தாங்க, மர கிளைகளை எல்லாம் தரித்து வழியிலெல்லாம் நிரப்பினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கடந்து போகிற இடெல்லாம் அந்த மகிமையினால் நிரப்பப்பட்டது. ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. எல்லா மக்களும் ஆர்ப்பரிக்கிறார்கள். அவரே கர்த்தர், இவரே ராஜாதி ராஜா, இவரே நம்மை ரட்சிக்க வந்த தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் இடையில் ஆண்டவர் இயேசு கடந்து செல்கிறார். அல்லேலூயா. அவர் ஆர்ப்பரிச்சுட்டே போறாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆர்ப்பரித்து கொண்டே போனாங்க. அப்படி ஆர்ப்பரித்து கொண்டு போகும்போது அவங்க கடைசியாக அவங்க கையிலெல்லாம் என்ன இருந்தது? குருத்தோலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த குருத்தோலையை குறித்து நான் உங்களோடு கொஞ்சம் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குருத்தோலையை குறித்து இன்றைக்கி நம்ம எல்லாம் இந்த குருத்தோலை என்னத்துக்கு, என்ன குருத்தோலை அந்த நாளில் இருந்து இருக்கிறது இல்லையா? அல்லேலூயா. குருத்தோலைன்னு அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. குருத்தோலை எதில் எல்லாம் கிடைக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொல்ல முடியுமா? எதுல எல்லாம் கிடைக்கும்? தென்னை மரத்தில் குருத்தோலை கிடைக்கும் இல்லையா? ஏசு இருந்த காலத்தில் தென்னை மரம் இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்கான் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்புறமா பனை மரத்தில் குருத்தோலை கிடைக்கும். ஆமென். அப்புறமா பேரச்ச மரம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால் எப்படியோ ஒரு ஓலை தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கட்டாயமாக அது ஓலை தான். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஓலையும் குருத்து ஓலையாக இருக்கும் பொழுது அந்த ஓலையினுடைய தன்மைகளெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த குருத்தோலையை பிடிச்சு ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே போகிறாங்க, ஆர்ப்பரித்து கொண்டே போனாங்க. அப்படியானால் அந்த குருத்தோலை எதற்கு அடையாளமாக இன்னைக்கு நமக்கு தெரியாது. நாம் எல்லாம் இந்த குருத்தோலை இன்னைக்கு அருமையான பிள்ளைகளே, நிறைய பேர் அதை பாம்பாக முடைகிறது, அப்புறம் தட்டு தட்டு தட்டாக அடுக்கடுக்காக பண்ணுறது,
அதனுடைய மகிமையும் தெரியாது, மேன்மையும் தெரியாது. என்னத்துக்கு குருத்தோலை இருக்குது? எதுக்கு அடையாளம் குருத்தோலை? அல்லேலூயா. குருத்தோலைன்னு சொல்லியதே நீங்களும் நானும் தான். எல்லாம் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குருத்தோலைகள் எல்லாம் ஒரு விஷயம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. குருத்தோலை அப்புறமா கடைசியில் பெட்டி சட்டியெல்லாம் மடைஞ்சிட்டு கடைசியில் எங்கெங்கேயோ கிடக்கும் குருத்தோலை, சவிட்டிட்டு போகிறது தான், அது மேலே நடக்கிறது தான். தேவப்பிள்ளையே, குருத்தோலை பெரிய மகிமைக்கு அடையாளம். அல்லேலூயா. குருத்தோலை என்பது நீங்களும் நானும் தான் அந்த குருத்தோலையாக மாற வேண்டும். இயேசுவை மகிமைப்படுத்தும் போது, ஆர்ப்பரிக்கும் பொழுது அவங்க கரத்தில் குருத்தோலையை பிடித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்களே, அந்த குருத்தோலையின் தன்மைகளை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயாம், ஹல்லேலூயாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! அந்த குருத்தோலையினால தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே போனாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த குருத்தோலையின் காரியங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது அந்த குருத்தோலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆதலால் தேவப்பிள்ளைகளே, இப்போது நம்ம நிறைய பண்டிகை கொண்டாடுகிற மக்கள் நிறைய இருக்குது, ஒவ்வொரு விதத்துலேயும் பண்டிகைகள் இருக்குது. இப்போ குருத்தோலையை நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில பேர் என்ன செய்கிறாங்க, அதை எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணுறாங்க, எரித்து சாம்பலாக்கி அதை என்ன பண்ணுறாங்க, பூசி கொள்ளுகிறாங்க இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதுக்கு அடையாளம்? வெண்ணா என்னதுமா? மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். எத்தனை பேர் இதை உணர்ந்து அப்படி போட்டுட்டு போகிறாங்க, எல்லாரும் காட்சி அளிக்கிறாங்க. ஆனால் உங்கள் உள்ளங்கள் எப்படி இருக்கிறது இன்றைக்கு யோசித்து பாருங்க. மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னணியும் கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஆனால் எத்தனை பேர் இதை உணர்ந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதலால் அன்பு தேவ ஜனமே, இந்த குருத்தோலை ஒரு பெரிய விசேஷமானது. ஆதலால் இந்த குருத்தோலையின் அனுபவம், நீங்கள் தான் அந்த குருத்தோலைக்கு அடையாளமாக இருக்கிறீங்க. எல்லாரும் உற்சாகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் தான் அந்த குருத்தோலை. அல்லேலூயா, நீங்க தான் குருத்தோலை. அல்லேலூயா. அந்த குருத்தோலை எப்படி இருக்க வேண்டும்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குருத்தோலையினுடைய நிறம் என்ன? சொல்லுங்க சத்தமா, நம்ம சத்தமா சொல்லுங்க. வெரி குட். யார் சொன்னது? யாரோ சொன்னீங்க இல்லையா? அல்லேலூயா. குருத்தோலை எப்படிப்பட்ட நிறமுடையது? வெண்மைதான். அல்லேலூயா. குருத்தோலை வெண்மையானது. அப்போ தேவப்பிள்ளையே, நம்முடைய தேவன் வெண்மையும் சிவப்புமான தேவன். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெண்மை எதற்கு அடையாளம்? வேதம் சொல்லுகிறது பரிசுத்தத்துக்கு அடையாளம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம். குருத்தோலையை குறித்து பார்க்கும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கும்போது பாருங்கள், வெண்மையானதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னத பாடலின் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்தில் பாவம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்தில் பாவம் இல்லாத தேவன். ஆமென். பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பாவிகளை ரட்சிக்க அவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. ஆதலால் அவர் வெண்மையான தேவன், அவர் பரிசுத்தமான தேவன், அவரே பரிசுத்தர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி வேதம் உச்சரிக்கிறது. ஆதலால் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் வெண்மையும் சிவப்புமானவர். உங்க பரிசுத்தமான தேவன் உனக்காக சிவப்பாக அவர் ரத்தம் எல்லாம் சிந்தினார். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் சிவப்பாய் மாறினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அதனால் நம்முடைய வாழ்க்கை இந்த குருத்தோலையினுடைய அடையாளத்தை வைத்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான பாடம், நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கை செய்கிறவங்களா மாற வேண்டும். எல்லாம் உற்சாகமா கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, குருத்தோலையில எப்படி பாருங்க ஒரு அழகு, அல்லேலூயா, அது மிகவும் வெண்மையா இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற குருத்தோலெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெண்மையா இருக்கும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாருங்க, அப்ப வெண்மை எதற்கு அடையாளம்? பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த குருத்தோலையை நீங்க வாங்கும் போதெல்லாம் நீங்க தான் அந்த பரிசுத்தமா மாற வேண்டும். ஆமென். குருத்தோலையை நம்ம இன்னைக்கு வாங்குகிறோம், என்ன செய்கிறோம்? அது அருமையான பிள்ளைகளே, நம்ம எவ்வளோ வேணாலும் குருத்தோலையை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஏதோ வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தான் அந்த குருத்தோலையாக இருக்கிறீங்க என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவனுடைய ஜனமே, குருத்தோலை வெண்மை நிறமுடையது. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை வெண்மைக்குரியதாக பரிசுத்தத்துக்குரியதாய் மாறுமானால் நீங்களே அந்த குருத்தோலைக்கு அடையாளமாக மாறுவீங்க. இயேசுவை ஆர்ப்பரிக்கிறவர்களாய் மாறுவீங்க. இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஜனமாக, அவருக்கு மகிமையை செலுத்துகிற ஜனமாக நீங்கள் கடந்து செல்லுவீர்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அவங்க அப்படி செய்கிறவங்களா இருந்தாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அதனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால் பரிசுத்தத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த வெண்மை. வெண்மை என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஆதலால் பரிசுத்தத்துக்கு எதுவாக, பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் அருமையான பிள்ளைகளே, பாவத்தில் இருந்தோம், அநியாயத்தில் கிடந்தோம், குடிவெறியில் இருந்தோம், அநேக வேண்டாத வழிபாடுகளில் வாழ்ந்தோம், கட்டப்பட்டு கிடந்தோம். கட்டப்பட்ட ஒரு கழுதையாக இருந்த நம்மை இயேசு கட்டவிழ்த்து இன்றைக்கு உங்களுக்குள்ள பவனியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள சவாரி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நீங்களும் நானும் அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனமாக மாற வேண்டும். ஆமென். நீங்களோ அந்த காலத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளியாகிய தேவனிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் எடுத்து உரைக்கிற ஜனங்களாக, உங்களை பரிசுத்த ஜாதியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, நம்ம பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புத்தகம், அதில் வாசித்து பாருங்கள், 1வது அதிகாரம், சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்க, 14, 15 2 வசனங்களை சீக்கிரமாக படிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலே. நல்ல கவனிங்க, உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். சத்தமா சொல்லுங்க, பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க சத்தமா. உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், நல்ல கவனிங்க, நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமாயிருந்து, நான் பரிசுத்தர், ஆண்டவரே நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியானா முதலாவது இந்த குருத்தோலையின் மூலமா கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கிய காரியம், குருத்தோலை வெண்மை நிறம் கொண்டது, அது பரிசுத்தத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், அந்த ஓலை இந்த ஓலை, எந்த ஓலையும் சரி, பனை ஓலையோ தென்னை ஓலையோ, பனை மரத்தை குறித்து 2 இடத்துல வேதத்தில் வருது இல்லையா? அல்லேலூயா. அப்போ பனை மரம் இருந்திருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நீ வேதத்தை ஆராய்ந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போது எந்த மரத்தினுடைய நடு குருந்தை நீங்கள் எடுத்து பாருங்க, வெண்மைக்குரியதாக தான் இருக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெண்மை பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசித்து தேவனுக்காக வாழவே முடியாது. அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். குருத்தோலையை வாங்கி பெட்டி முடைஞ்சி, அன்பு தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம்,
அருமையானவர்களே, வித்தியாசமான டிசிஷன் எல்லாம் வரைஞ்சி அதில் நம்ம செய்கிறதுனால நம்ம பரிசுத்தம் அடைய முடியாது. அதன் மேன்மையே தெரியாமல் கிழிச்சு நாராக்கி அதை என்னென்னவோ கொடுமைப்படுத்துகிற அனுபவம். நீங்கள் தான் அந்த குருத்தோலைகளாக இருக்கிறீங்க. நீங்களும் நானும் இயேசுவுக்கு பரிசுத்தமாய் மாற வேண்டும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பொழுது ஒரு பெரிய மகிமை ஆண்டவர் உங்க மேலே ஊற்றுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது குருத்தோலை எப்படிப்பட்ட தன்மை கொண்டது என்று சொல்லி பார்க்கும்போது, வசனம் வாசிக்கும் போது பாருங்க, இரண்டாவது ஒரு வசனம் பார்க்குறோம் பாருங்க. ஸ்தோத்திரம். அது ஒரு மனம் கொண்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், இரண்டாவது பார்க்கும்போது அது வசனம் வாசிக்கும்போது பார்க்கலாமா, அது அடுக்கடுக்கான காரியமாக இருக்கும் இல்லையா? குருத்தோலை நீங்கள் ஒரு குருத்தோலை குருந்த வெட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? எல்லாம் ஒன்னோடு ஒட்டி அடுக்கடுக்காக இருக்கும், இணை பிரியாததாக இருக்கும். ஒரு மனதுக்கு அடையாளம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த குருத்தோலையின் தன்மை எப்படிப்பட்டது? அதை பிரித்து தானே நம்ம தனித்தனியாக எடுக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அது எப்படி இருக்கும்? எல்லாம் ஒன்னோடு ஜாயின் பண்ணி ஒரு மனமாக இருக்கும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த குருத்தோலை ஒரு மனதுக்கு அடையாளமாக இருக்கிறது. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவ பிள்ளைகளை, ஒரு மனதுக்கு அடையாளமாக, ஒற்றுமைக்கு அடையாளமாக தேவ ஜனங்கள் எப்பொழுதும் ஒரு மனமாக செபித்த போது அற்புதம் நடந்தது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு மனமாக கூடி வந்த பொழுது அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் ஊற்றினார். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனமில்லாத இடத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வரவே மாட்டார். ஹல்லேலூயா. பகை, சண்டை, விரோதம், அருமையான தேவஜனமே, கசப்புகள், வைராக்கியங்கள், இப்படிப்பட்ட தன்மையோடு நீ என்ன குருத்தோலையை காட்டி ஆட்டினாலும் அதனால உனக்கு ஒரு ஜெயமும் வராது. ஆனால் உங்கள் வாழ்க்கை ஒரு மனமுள்ளதாக இருக்குமானால், ஒற்றுமை உள்ளதாக இருக்குமானால், தேவனோடு இணைந்து இருக்குமானால், பிரியாத ஒரு ஐக்கியம் உண்டானால், அதன் மூலம் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதனால தேவ பிள்ளைகள், இந்த இரண்டாவது குருத்தோலை எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஒன்றா இருக்கிற அனுபவங்கள். இதான் வேதம் சொல்லுகிறது. யோவானின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 10வது அதிகாரம் வாசித்து பாருங்கள். 30வது வசனத்தை சீக்கிரமா படிங்க. 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமா. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். பிதாவும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாயிருக்கிறோம். இயேசு சொல்லுகிற வார்த்தை, நானும் பிதாவும். அங்க வேற்றுமை எல்லாம் கிடையாது. பிதா என்ன விரும்புகிறாரோ அதை தான் இயேசு செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது தான் என்னுடைய டியூட்டின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அல்லேலூயா. உணவு. ஆமேன். அப்போ பிதாவும் அவரும் வித்தியாசம் இல்லை, ஒன்றாக இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அதே போல தம்முடைய ஜனம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அதே அதிகாரத்தில் 17வது அதிகாரம் 17வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 17:20 படிக்கலாமா? 17வது. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, பிதாவும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறது போல நம்முடைய பிள்ளைகள் சீசர்களும் அதே போல தேவஜனமும் ஒன்றா இருக்க வேண்டும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச குடும்பங்களுக்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரிவினை, அதுமா கசப்பு, நம்ம எல்லாம் நீ யாரோ நான் யாரோன்னு இருந்தோன்னா ஒரு நாள் நீ குருத்தோலைக்கு அடையாளமாக மாறவும் மாட்டாய். குருத்தோலை உன் கையில் பிடிச்சும் பிரயோஜனம் இல்லை. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஒரு மனதோடு கூடிய ஒரு தேவ பக்தி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த குருத்தோலை எப்படி ஒன்றுக்கு ஒன்றாய் ஜாயிண்ட் ஆகி ஒன்றுக்கொன்று இணைந்து ஒரு மனமாக
காணப்படுகிறதோ, ஒன்றான ஐக்கியத்தோடு காணப்படுகிறதோ, அதை போல உங்க வாழ்க்கை ஒருமனப்பட்டதா இருக்குமானால் உங்க குடும்பங்களை கர்த்தர் மகிமையா மாற்றுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற பாருங்க, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிற போல ஆண்டவர் சொல்லி நம்மளை பின்பற்றுகிற ஜனமும் ஒன்னா இருக்கணும். அல்லேலூயா. சீசர்களும் தேவ ஜனங்களும் ஊழியர்களும் கர்த்தருடைய ஜனமும் ஒரு மனம் ஒற்றுமை உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளை ஒரு மனமாக இருக்க வேண்டும். 21வது வசனம் படிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் நம்மில் ஒன்றா, பிதாவோடும் இயேசுவோடும் அல்லேலூயா, பரிசுத்தவான்களோடும் அல்லேலூயா, எல்லாரும் ஒன்னாக தேவனுக்கு சாட்சியா வாழ வேண்டும். எல்லாம் உற்சாகமா 2 கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஐக்கியம், அப்படிப்பட்ட ஒரு மனம், அப்படிப்பட்ட ஒற்றுமை தேவ ஜனங்களுக்குள் உண்டானால் அந்த குருத்தோலைக்கு அடையாளமாய் நீங்களும் நானும் மாறுகிறோம். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 3வது, இந்த குருத்தோலையினுடைய தன்மை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, குருத்தோலையில என்ன இருக்கும்? குருத்தோலையிலே நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? நேராக இருக்கும். குருத்தோலையிலேருந்து என்ன உண்டாகும்? மனம் வீசும். அல்லேலூயா. வீசுமா வீசாதான்? பச்சை ஒரு குருத்தோலையை நீங்கள் எடுத்து பாருங்கள், எடுத்து வெட்டி அப்படியே பிரித்து பாருங்கள். அப்படி பார்த்தது உண்டா யாராவது? அது கண்டிருக்கிறீங்களா? அதுலேருந்து என்ன வரும்? வாசனை வீசுகிறவர்களா காணப்பட வேண்டும். எல்லாம் உற்சாகமாக கரங்களை நல்லா தட்டி. 3வது, இந்த குருத்தோலையினுடைய முக்கிய நோக்கம், அந்த குருத்தோலைக்குள்ளே இருந்து ஒரு வாசனை எழும்பி கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இயேசுவுக்காக வாழுகிற வாசனை உண்டாக வேண்டும். இயேசுவுக்காக கனி கொடுக்கிற வாசனை, பிரகாசிக்கிற வாசனை, அநேகருக்கு மகிமையான வாசனை திரவியங்களாக நீங்களும் நானும் மாறுகிறதற்கு எதுவாகத்தான் அந்த குருத்தோலையை பிரிக்கும் பொழுது வாசனை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம வீட்டில எல்லாம் சின்ன வயசுல நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், பனை மரம் நிறைய உண்டு, ஓலையை வெட்டி போட்டிருப்பாங்க. அப்படியே பிரிச்சான்னு வச்சுடுங்க, அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் எழும்பும். அல்லேலூயா. யாராவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நிறைய பேருக்கு தெரியுது இல்லையா? அல்லேலூயா. அப்போ குருத்தோலைக்குள்ள என்ன இருக்கு? சத்தமா என்ன இருக்கு? நீங்களும் ஒரு வாசனையா மாறுங்க. நீங்களும் ஒரு வாசனையா மாற உங்களை ஒப்பு கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ ஜனமே, உன்னத பாடலின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உன்னத பாட்டு ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கலாம். ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும். பார்த்தீங்களா? ராஜா தன் பந்தியில் இருக்கும் தனிலும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும். அல்லேலூயா. நலத தைலம் எப்படி வாசனை வீசி கொண்டே இருக்கிறதோ அப்பொழுது இந்த ராஜா அங்கேயே தங்கி இருப்பார். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவப்பிள்ளையே, நலத தைலம் ஒரு விலையேற பெற்ற தைலம். அல்லேலூயா. அதுக்குள்ளிருந்து வாசனை எழும்பி அநேகரை கவர்ந்து இழுக்கும். ஆனால் இந்த நலத தைலத்தையே அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்தில் உடைத்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம். மலையிலே சொல்லுங்களேன். ஏன்னா இயேசுவுக்காக நான் வாசனை வீச வேண்டும். என்னுடைய வாசனை எல்லாம் இயேசுவா இருக்க வேண்டும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோவான் 12 அருமையான தேவ பிள்ளையே 3வது வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில், விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில், எவ்வளவு நல்ல பாருங்க. அப்ப ஒவ்வொருத்தருடைய வாசனையும் எப்படி
எப்படி வீசணும்? விலையேற. இன்னைக்கு நம்ம வாசனை எல்லாம் எப்படி வீசுது? நம்ம பேரை கேட்டாலே போதும், ஐயோ சொல்லாதுங்க, நாற்றம். ஆனால் நீங்களும் நானும் எப்படி வீச வேண்டும்? குருத்தோலை பிடிச்சிட்டு போகிறதில்ல, வெளியே கேட்டால் சாட்சி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை வாசனையாய் வீச வேண்டும். அல்லேலூயா. நளத தைலமாக வீச வேண்டும். ஆமென். ஒரு நறுமண பொருள், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நறுமண பொருள் எவ்வளோ உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சி இல்லைன்னா போச்சு. ஆமென். ஆதலால் வேதம் சொல்லுகிறது, வசனம் வாசிக்கும் போது அந்த 3வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அவள் வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளம் அப்படியே வாசனை வீசிக்கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நீங்க உங்களுடைய மேன்மையை உடைப்பீங்கன்னா உங்கள் மூலம் வாசனை உலகம் எங்கும் வீசும். அந்த வீடு முழுவதும் மட்டுமல்ல, எங்கும் கடந்து போகிற இடமெல்லாம் உங்களை வாசனை திரவியங்களாக தேவ பிள்ளை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே மார்க்கு 14வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. 14 அதில் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள நளத தைலத்தில் உத்தம தைலம். அல்லேலூயா. அப்போ ஒரு தைலம் வாசனை எப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கு. நீங்க இயேசுவுக்காக எப்படியெல்லாம் தியாகப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமோ உத்தமமோ வாசனைக்குரியதுமாய் மாறிவிடும். அல்லேலூயா. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வாசனை திரவியத்தை இயேசுவின் பாதத்தில் உடைத்து விட்டாள். அல்லேலூயா சொல்லுங்களாம். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, வெள்ளைக்கல் பரணியை உடைத்தார்கள். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவ்வளவு நீ விலையேற பெற்ற மேன்மை உனக்கு இருந்தாலும் அந்த மேன்மையை இயேசுவின் பாதத்திலே விட்டு விடுவாயானால் அந்த மேன்மையின் மூலம் உன் குடும்பம் உனக்கு வாசனை திரவியமாக, உன்னை நற்கந்தமாக, அநேகருக்கு ஆச்சரியமாய் தேவன் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கொரிந்தியரின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம், அதில் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 2 வசனம் வாசிக்கலாமா? மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது 2 கொரிந்தியரா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நல்ல கவனிங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின், பாருங்க, தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்ல, நற்கந்தம்னா என்னது? நீங்க வாசனைக்குரியா. அப்புறமா கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனை ஆகும். கெட்டு போகிறவர்களுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? மரண வாசனை. அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான தேவ பிள்ளையே, கெட்டு போகிறவங்க, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்குமா? ஆனா ரட்சிக்கப்படுகிறவனுக்கு எப்படி மாறும்? தேவபலனா மாறும். அல்லேலூயா. அநேகர் நீ என்னதான் நல்லது செய், எவ்வளவுதான் பரிசுத்தமா வாழு, எப்படிதான் ஆண்டவரை தேடினாலும் உன்னை கெட்டவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ நீ ஜீவ வாசனையாய் மாறிவிடுவாய். உங்களால் அநேகர் பலன் பெறுவார்கள். உங்களால் அநேகருடைய வாழ்க்கையில நாற்றம் பிடித்து கிடக்கிற அனுபவங்கள் மாறி ஜீவ வாசனையாய் மாற்றப்பட உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமையா மாறிவிடும். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே தியானம் பண்ணும் பொழுது இந்த குருத்தோலையின் அனுபவங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது அது வாசனை வீசுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறமா அது இன்னும் எப்படி இருக்குது? அலங்காரமாக இருக்குது. அதை விரித்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அல்லேலூயா.
அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குரியதாக நாம் காணப்பட வேண்டும். கலாத்தியரில் நம்ம படிக்கிறோம் ஆவியின் கனிகள். அல்லேலூயா. எதில் நீங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும்? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு அலங்காரத்தோடு நாம் காணப்பட வேண்டும். புறம்பான அலங்கரிப்போ, உலகத்துக்குரிய அலங்கரிப்போ, அருமையான தேவ பிள்ளையே, நம்மை அலங்கரித்து கொள்ளுகிற அனுபவமோ அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், கலாத்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 22 வாசிக்கிறோம். 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆவியின் கனியோ அன்பும் சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆமென். அருமையான பிள்ளை, உன்னத பாடல் 5:16 கூட நீங்க வாசித்து பாருங்கள். அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேம் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். அல்லேலூயா. ஆமென். இப்படி அழகு நிறைந்த வாசனைகளாக, அழகு நிறைந்த அருமையான பிள்ளைகளை அலங்கரிப்புக்குரியவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அருமையான ஆவிக்குரிய அலங்காரம். அந்த குருத்தோலையை நீங்கள் ஒவ்வொருவரும் கூட பிரிக்கும் போதே அது எவ்வளோ அழகும் அலங்காரமாக இருக்கிறதோ அதுபோல நம்முடைய ஜீவியம் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய நாமத்தில் அது உணர்த்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை மட்டுமல்ல, 5வது இந்த குருத்தோலை எப்பொழுதும் எங்கே பார்த்து கொண்டே இருக்கும்? குருத்தோலை எங்கே பார்க்கும்? அங்கெங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காது, வேடிக்கை பார்க்காது. எப்போவுமே தேவனை நோக்கி பார்க்கிற கண்களை எப்பொழுதோ அந்த குருத்தோலை எங்கே இருக்கும்? நேர மேலே தான் பார்க்கும். கையை தட்டி கரத்துங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களாம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதலால் நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் தேவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குருத்தோலை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த குருத்தோலை எப்போவுமே எங்கே இருக்கும்? அந்த ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் குருத்தோலை எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? உச்சிலையா? மரத்துக்கு நடுவில் தான் இருக்கும். அல்லேலூயா. எப்போவுமே இயேசுவோடு இணைந்திருக்கிற, சபையில் இணைந்திருக்கிற, சத்தியத்தில் இணைந்திருக்கிற, மைய பகுதியிலே ஆண்டவரோடு வாழுகிற, அவருக்குள் வாழுகிற அந்த அனுபவத்தை காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுவை நாம் ஒன்றா இருக்கிற அனுபவம், எப்பொழுதும் இணைந்திருக்கிற அனுபவம், நாம் பிரியாதவர்களாக தேவனுக்குள் மறைந்து வாழுகிற அனுபவத்தோடு கூட அந்த குருத்தோலையின் அனுபவம் காட்டுகிறது. தேவ பிள்ளைகளே, கடைசியாக இதே குருத்தோலை எங்கு நாம் கொண்டு செல்ல முடியுதுன்னு பாருங்கள். இந்த குருத்தோலை எங்கெல்லாம் இருக்கிறெல்லாம் போயிடும், அது கொஞ்ச நாள் இருக்கு, அடுத்து எல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் நீ பரலோகத்தில் போனாலும் வெளிப்படுத்தலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 7வது அதிகாரம் அதில் 9, 10 2 வசனங்களை சீக்கிரமாக படிங்க. 7வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகள் குருத்தோலைகளை பிடித்து, வெள்ளை அங்கிகளை தரித்து அவங்க கைகளில் எதை பிடிச்சிருந்தாங்க? குருத்தோலைகளை பிடித்து. சத்தமா சொல்லுங்க, எதை பிடிச்சிட்டு இருந்தாங்க? எங்க? சிங்காசனம். பரலோகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நாள் நீ போய் இங்கே அர்ப்பணிக்கிறது மட்டுமில்லை, அங்கே இரவும் பகல் ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்தோடு இந்த குருத்தோலை ஆர்ப்பரிக்கிறதுக்கு அடையாளமாக எப்பொழுதும் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு குருத்தோலையின் அனுபவம், இந்த குருத்தோலையில் என்னென்ன தன்மை இருக்கிறதோ அதுபோல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குமானால் ஒரு நாள் நீ தேவ சன்னிதானத்தில் நின்று அவரை ஆர்ப்பரிக்கிற மகளாக, ஆர்ப்பரிக்கிற மகனாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பார்த்தீங்களா, கடைசி குருத்தோலை பரலோகத்தில் போய் முடியுது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கை இங்கே தொடங்குன இந்த வாழ்க்கை, அல்லேலூயா, கழுதை போல இருந்த வாழ்க்கை, இயேசு உங்களை ரட்சித்ததுனால, உங்களுக்குள்ள இயேசு பவனியாக வந்ததுனால வாழ்க்கை மாறினது. ஆமென். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த குருத்தோலையை போல தேவ பிள்ளைகளை வெண்மையாக பரிசுத்த வாழ்க்கை, அல்லேலூயா, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. அது மட்டும் இல்லை, வேதம் சொல்ல ஒரு மன ஒற்றுமையாக ஐக்கியம் உள்ளவர்களாக மாறுங்கள். வேதம் சொல்லுகிறது, குருத்தோலையின் அனுபவம் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறதாக நடு மையத்துக்குள்ளே இருந்தது. எப்பொழுதும் அது பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்போ ஏதோ குருத்தோலைன்னா ஏதோ நம்ம நினைக்கிறோம், ஏதோ பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறோம். அர்த்தம் தெரியாத பண்டிகையை கொண்டாடி ஒரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாய் மாறுவோமானால் உங்களை கொண்டு ஆண்டவர் பரலோகத்தில் நிற்க வைப்பார். ஒரு நாள் நீ அங்கே ஆர்ப்பரிப்பாய். இதே குருத்தோலையை போல உனக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு குருத்தோலை கொடுக்கப்படும். அன்றைக்கு நீ தேவனை ஆர்ப்பரிக்கிற மகனா மகளாக தேவ சமூகத்தில் நின்று தரிசிக்கிற ஒரு பிள்ளையாக கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிற ஒரு அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே ஊற்றுவார். ஆதலால் மாம்சீகமான பண்டிகைக்குரிய வாழ்க்கையா ஆண்டவர் உங்களை அழைக்கல. மாம்ச பண்டிகைலாம் வேண்டாம். ஆனால் ஆவிக்குரிய நிலையில உங்க ஜீவியம் புதுப்பிக்கப்படுமானால், அல்லேலூயா, உங்க வாழ்க்கை பரலோகத்துக்குள்ள கடந்து செல்லும். அங்கே ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, இன்றைக்கு ஆண்டவரே இந்த வாக்குகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக, அன்றைக்கு குருத்தோலைகளை பிடித்து இயேசுவுக்கு முன்னையும் பின்னையும் பவனியா சென்று ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. எல்லாரும் ஒரு விஷயம், எல்லாரும் சோத்திரம் பண்ணி ஆர்ப்பரிக்க போகிறோம். உங்க கையில் ஒரு குருத்தோலை இருக்கிறதா நினைச்சிடுங்க. நீங்க தான் அந்த குருத்தோலை என்று நினைத்து கொள்ளுங்க. நான் ஒரு குருத்தோலையின் அனுபவத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எனக்குள்ள ஒரு மன ஒற்றுமை ஐக்கியத்தை தாங்க. கேளுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள ஒரு மனம் வாசனை வீசுகிற ஒரு மகனா மகளாக என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. அல்லேலூயா. ஒரு அலங்கரிப்பு, ஆவிக்குரிய அலங்கரிப்பு எனக்குள்ள வளரட்டும். கேளுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய அலங்கரிப்பிலே நாம் வளர்ந்து பெருக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த குருத்தோலை மரத்துக்கு நடு பையத்தில் இருந்தது போல நானும் சபையில உம்முடைய சமூகத்தில் உம்மோடு இணைந்திருந்து உமக்குள் வாழுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும். கடைசியாக அந்த குருத்தோலை பரலோகத்தை நோக்கி பார்க்கிறதா இருந்தது. மட்டுமல்ல, தேவனையே நோக்கி இருந்தது, தேவனையே நம்பி இருந்தது. மட்டுமல்ல, அதே குருத்தோலை பரலோகத்தில் ஒரு நாள் நாம் செல்லும் பொழுது உன் கையிலே கொடுக்கப்படும். அன்றைக்கு நீ தேவனை ஆர்ப்பரித்து தேவனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவாய். இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், நல்ல தீர்மானங்களை எடுங்கள். ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள வருமானால் கட்டாயமாய் உங்களையோ உங்கள் குடும்பங்களையோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு மனம் வீசுகிறதாக வாசனை திரவியமாக மாறிவிடும். தேவஜனமே, அன்றைக்கு பரிசுத்தவான்கள் பாருங்கள், தேவஜனமே, அவங்க தங்களுடைய மேன்மையை, அந்த பரணியை, அந்த வாசனை திரவியத்தை, அவங்க வெள்ளைக்கல் பரணி, தேவ பிள்ளையே, ஓ அந்த நலத தைலம் எல்லா மேன்மையும் இயேசுவின் பாதத்தில் உடைத்தார்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் மேன்மையா மாற்றி அவர்களுடைய பெயர்கள் வேதத்தில் எழுதப்பட்டது. உங்க வாழ்க்கை இயேசுவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்படுமானால் உங்களை அப்படி தேவன் அபிஷேகித்து உங்களை சாட்சிகளா வைப்பார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். வசனங்களை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கை உமக்கு மகிமையா மாறுவதாக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.